அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம மேஷ ராசியில் பிறந்தவர்கள், மேஷ ராசியில் 3வது எண்ணை தொடர்பு உடையவர்கள், அதாவது 3, 12, 21, 30. ஸோ இந்த தேதிகள் பிறந்தவர்கள் மேஷ ராசியில் பிறந்திருந்தால் இவங்களுடைய ஆற்றலும் திறமையும் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேஷ ராசி அதாவது செவ்வாயோடைய ராசி ஆகும். அதே வேளையில் இந்த 3, 12, 21, 30 இவர்கள் குரு சார்ந்தவர்கள். அதில் முக்கியமாக 3ம் 30ஐயும் முதல் பார்ப்போம். இது இரண்டும் வெறும் 3ஆக கருதக்கூடியது. ஸோ இந்த 2 எண்களில் பிறந்தவர்கள் தனி ஆற்றல் உடையவர்கள், அதாவது கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். இவங்க எதையெல்லாம் தெரிந்து கொள்கிறார்களோ அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் இவங்க வாத்தியாராகவோ அல்லது மற்ற துறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய துறையில் ரொம்ப சிறப்பான பேர் வாங்குவார்கள். மேஷ ராசி என்பது ரொம்ப உயர்ந்த ராசின்னு சொல்லணும், முதல் ராசி. அதுபோலவே இவங்க எந்த துறையில் ஈடுபட்டாலும் இவங்க முன்னிலையில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, இதில் 12வது எண்ணில் பிறந்தவர்கள், 12வது எண்ணும் 21ம் ஒரே எண்கள் தான். அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். ஸோ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து செவ்வாயோடு சேர்கிறார்கள், அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இவங்களுக்கு மேஷ ராசியோட முழு ஆற்றல் மட்டுமன்றி சூரியனோடும் சந்திரனும் சேர்ந்து இருப்பதனால் இவங்களுடைய ஆற்றல் அரசாங்க துறையில் பணியாற்றுவது அல்லது அரசாங்க சார்ந்த துறையில் சேவை செய்வது மட்டுமன்றி இவங்கள் ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியாராகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாத்தியாராகவும் இருப்பாங்க. அதாவது என்னன்னு சொன்னாங்க, அரசாங்கத்திலேருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அரசாங்க துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் மற்றவர்களுக்கு சேவை செய்வார்கள். பொன் பொருள் சேர்க்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமின்றி இவங்களோட சேர்க்கை ஒரு அளவு தான் இவங்க சேர்ப்பாங்க. மற்றதை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இவங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இந்த 3வது எண்ணில் பிறந்தவர்களுக்குன்னு ஒரு தனி ஆற்றல் என்னன்னு சொன்னாக்கா, இவங்க எவ்வளவு சேர்த்தாலும் அதை பிறருக்கு கொடுப்பதில் தயக்கமே இருக்காது. ஒரு சில நேரங்களில் இந்த எண்களில் பிறந்தவர்கள், முக்கியமாக மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கோபக்காரர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இவங்க ஒரு வாத்தியார்ன்ற சூழ்நிலையில் வாத்தியார் எப்படி மற்றவங்களை கண்டிப்பாக இருப்பாங்களோ அதுபோலவே இந்த ராசியில் பிறந்தவர்கள், இந்த முக்கியமாக இந்த 3வது சாரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாங்க. இவங்களோட வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். ஆனால் இது மற்றவர்களோட நன்மைக்காக இவங்க கடுமையாக பேசுவாங்களே தவிர தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்காது. ஸோ அந்த ரீதியத்தில் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் வெற்றிக்காக பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.